இன்னைக்கு ஒரு பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறோம். நீ படிப்பை பத்தி தெரியுமா, சார்ஜிபிட்ட போய் கேள்றா. உனக்கு அவன் இன்னைக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கான், ஜெமினி ஆப்பை பத்தி உனக்கு தெரியுமா பாப்பு அப்படிங்கிறான். ஜெமினி ஆப்பை பத்தி நான் ஏன்டா தெரிஞ்சு வச்சுக்கணும்? இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் குர்ஆன்ல எத்தனை சூறா இருக்கிறது, எத்தனை வசனங்கள் இருக்கிறது, அதை சொல்லி கொடுக்க மாட்டோம். நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் யாரு, அதை அல்லாஹ் கேள்வி கேட்பான. கபூர்ல கொண்டு போய் வைத்த உடனே அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகள்ல முதல் கேள்வியா இருக்கிறது, உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய நபி யார் என்று கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்வியை சொல்லி கொடுக்கிறோமா? Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu, man yahdi Allah fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu, wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu, wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஒற்றா பெருங்கருணையும் இம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றி அப்படியே வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மை எடுத்துக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா என்று சொல்லி எனது உரையாரம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் அந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இரண்டாவது அத்தியாயம் 133வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், அம் குன்தும் ஷுஹதா இது ஹலரல் யாக்கூப் வல் மவுத் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சியராக இருக்கிறீர்களா என்று யாக்கூப் நபி தன்னுடைய பிள்ளைகளிடத்துல கேட்கிறாங்க. எதுக்கு சாட்சியா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, எனக்கு பிறகு எதை வணங்குவீர்கள் என்று கேட்கும்போது, மின் பாதி காலன் அபுது இல இலா ஐயாக ஆபுனாக்கும் இப்ராஹிம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக்க, அதாவது உங்களுடைய முன்னோர்களான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக்கு யாரை வணங்கி கொண்டு இருந்தார்களோ அந்த இறைவனை தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லி அந்த செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன, இதன் மூலியமா அல்லாஹ் எடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க குடும்பத்தாரிடத்துல அழகிய முறையில் நீங்கள் உரையாட வேண்டும். அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, பேச்சுவார்த்தை என்பது அவங்க இடத்துல இருக்கணும். இன்னைக்கெல்லாம் நிறைய குடும்பங்கள் இடத்துல பார்த்தோம்னு சொன்னா அந்த பேசுறதே குறைவாக இருக்கிறது. ஒரு தாய் இடத்துல பேசுவதா இருந்தாலும், தந்தை இடத்துல பேசுவதா இருந்தாலும், யாரிடத்துல பேசுவதாக இருந்தாலும் அந்த உறவு என்பது மிக குறைவாக இருக்கிறது என்பதை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடியுது. அப்ப இந்த செய்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்னா, அவங்களுக்கு மரணம் நெருங்கிருச்சு யாக்கூப் நபிக்கு. ஆனா தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு வைத்து என்ன செய்யறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, உபதேசம் பண்றாங்க. என்ன உபதேசம் பண்றாங்க, எனக்கு பின்னால் யாரை நீங்க வணங்குவீங்க என்பதை என்ன செய்யறாங்க, அழகான முறையில கேட்டார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு பாடமாக எடுத்து சொல்லுகிறான். அப்போ ஒரு குடும்பம் என்றால் இப்படிதான் இருக்கணும். தான் புள்ள ஒரு பக்கத்து போறது, தந்தை ஒரு பக்கத்து போறது, தாய் ஒரு பக்கம் போறது, பெண் பிள்ளையா இருந்தா அது ஒரு பக்கம் போறது, எப்படி இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அவங்க இடத்துல நல்ல முறையில பேசுங்க, உட்காந்து பேசுங்க.
எதுவாக இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள நீங்க முடித்துக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த செய்தியை சொல்லி காட்டினான். இன்னும் சொல்ல போனா ஒரு குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு ரோல் மாடலை அல்லாஹ் காட்டான். இந்த உலகத்திலேயே பல வரலாறுகளை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அந்த வரலாறுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நபிமார்களுடைய வரலாறுல நல்ல வரலாறையும் அல்லாஹ் சொல்றான், கெட்ட வரலாறுகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படி கெட்ட வரலாறுகளை அல்லாஹ் சொல்லும் போது நூஹ் நபியுடைய தன்னுடைய பிள்ளை என்ன செஞ்சாங்க, நூஹ் நபிக்கு கட்டுப்படல. அவங்களுடைய மனைவியும் அவங்க குடும்பத்தார்ல சில பேர் என்ன செய்தார்கள், கட்டுப்படுத்துகின்றார்கள், பல பேர் கட்டுப்படவில்லை என்பதையும் அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி லூத் நபி எடுத்துக்கோங்க, அந்த சமூகத்தில் இருந்த அந்த மக்கள் என்ன செய்யவில்லை, அவங்களுடைய பேச்சை கேட்கல, அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பேச்சை கேட்கவில்லை என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு பாடமாக எடுத்து சொல்லி காட்டுகின்றான். அப்ப நாம் ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய போது அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்ல என்ன ஏன்னா இதை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பிள்ளையும் சரி தன்னுடைய மனைவியும் சரி தப்பான பாதைக்கு போகும்போது அவங்களுக்கு கூப்பிட்டு அறிவுரை சொன்னாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பிள்ளை தவறான பாதையில இருக்கிறார், நூஹ் நபியுடைய மகன் தவறான பாதையில இருக்கிறாரு. அப்ப நூஹ் நபி கூப்பிடுறாங்க, யா புனைய, என் அருமை மகனே, நீ இந்த கப்பல்ல வந்து ஏறிக்கப்பா, இது அல்லாஹ்விடத்துல நான் பரிந்து பேசுறேன்ப்பா, வாப்பா என்று என்ன செஞ்சாங்க, புள்ளை தப்பான வழிக்கு போகும்போது அவர்களை கூப்பிட்டு சரி செய்தார்கள் என்ற அந்த தகவல்களையும் அல்லாஹ் என்ன செய்யறான், கூடுதலாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இன்னைக்கு நிலைமை எடுத்து பாருங்க, நம்ம புள்ள தப்பான பாதையில இருக்கிறான், அவனை கூப்பிட்டு அறிவுரை சொல்றோமே, நம்ம ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும், அல்ல நம்ம குடும்பத்துல நம்ம மனைவியா இருக்கட்டும், நம்ம தாய் தந்தையரா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அவர்களிடத்துல கூப்பிட்டு அழகான பேச்சுவார்த்தை நடத்துகிறோமா? ஒரு குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கெல்லாம் எடுத்து பாருங்க, குடும்பம்லாம் எப்படி இருக்குது சொல்லவே முடியல. தாய் ஒரு பக்கத்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா புள்ள ஒரு பக்கத்து பிக் பாஸ் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அதான நிலைமை. பிக் பாஸ்ல சமீபத்துல ஒருத்தன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறாங்க, என்னவா, பிக் பாஸ்ல அந்த ஒரு டாக்டர் ஒருத்தன் பைத்தியக்காரன் அவன் ரிலீஸ் ஆயிட்டானா, அதுக்காக வருத்தப்பட்டு டாக்டர் வெளியாயிட்டாரு, என்னடா இது, இதனால உனக்கு என்ன லாபம் இருந்துச்சு? எந்த அளவுக்கு மாறிட்டாங்க பாத்தீங்களா, பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்தீர்களா? அப்ப குழந்தை குடும்பம் என்றால் எப்படி இருக்கணும், அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த குடும்பத்தை எப்படி அரவணைக்க வேண்டும், ஒரு ஈமானியோடைய குடும்பமாக எப்படி தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு ரோல் மாடல் யாரை தெரியுங்களா அல்லாஹ் சொல்றான், இம்ரான். 3வது அத்தியாயத்தை எடுத்து பாருங்க, அழகான ஒரு ரோல் மாடல் இம்ரான் என்று அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்னா, இம்ரான் என்றால் இம்ரானுடைய மனைவி இருக்கிறாங்களே அவங்கள பத்தி தான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பான். எப்படி ஆரம்பிப்பானா, 3வது அத்தியாயம் ஆல இம்ரான்ல 35வது வசனத்துல இருந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன்னா ஒரு குடும்பம் என்பது எப்படி இருக்கணும், அது பெண்களா இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்தை எங்கேருந்து வழி நடத்தணுங்கிறதுக்கு அல்லாஹ் ரோல் மாடல் காட்டுறான். உங்க குடும்பம் தான், ஆனா நீங்க எங்கேருந்து தெரியுமா வழி நடத்தணும் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய தாயுடைய கருவறை இருக்கு பாருங்க, அங்கிருந்து வழி நடத்துங்கிறான் அல்லாஹ். அதைத்தான் இங்க சொல்லி காட்டுறான். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும்னு பாருங்க, ஒரு ரோல் ஏன்னா இவங்க நபி கிடையாது, இவங்களுடைய குடும்பம் வந்து நபி கிடையாது, நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு மனிதர்கள், அவர்களுடைய வரலாறை தான் நல்லா சொல்லி காட்டினா. சொல்லும்போது எப்படி சொல்றான், இது கால இம்ராத்தனி இம்ரான ரப்பி இன்னி நதூரு, அதாவது என் இறைவா, என் வயிற்றில் உள்ள குழந்தையை உனக்காக நேர்ச்சி செய்து விட்டேன். என் குழந்தை இருக்குது, இந்த குழந்தைய நான் பெற்றெடுக்க போறேன், ஆனா இந்த குழந்தை எப்படி இருக்கணும்னா உன்னுடைய இறை வழிபாட்டில் வளரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கணும் என்று என்ன செய்யறாங்க, நேர்ச்சை பண்றாங்களாம். உனக்காக நான் இந்த குழந்தைய கொடுக்குறேன், உன்னுடைய இறை வழிபாட்டில வளரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கணும் என்று சொல்லி தன்னுடைய குழந்தையை நேர்ச்சி செய்ய வயிற்றுல சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய குழந்தையை சுமக்கும் போது அதற்காக பிரார்த்தனை கேட்கிறார்கள், இறைவா என் வயிற்றில் வளரக்கூடிய அந்த குழந்தைய நேரான பாதையை காட்டியா அல்லாஹ், அந்த குழந்தைக்கு சரியான வழியை காட்டியா அல்லாஹ், தவறான பாதையின் பக்கம் சென்று விடாமல் நேரானதற்கு வழிகாட்டியா அல்லாஹ் என்று எத்தனை தாய்மார்கள் கேட்கிறார்கள். கேளுங்கிறாங்களாம். குழந்தைய வச்சுக்கிட்டு வயிற்றுல சுமக்குறீங்க, சுமக்கும் போதே நீங்க கேளுங்க. எப்படி கேட்கணுமா அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இறைவா இந்த குழந்தைய ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து பாதுகாத்து விடு. ஷைத்தான் தான் மிகப்பெரிய எதிரியா இருக்கிறான்.
ஆனா என்னுடைய பிள்ளைய ஷைத்தான் தீண்டி விடக்கூடாது, நேரானதற்கு வழிகாட்டு என்று சொல்லி என்ன செய்யறாங்க, தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்தா அந்த குழந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது, அவங்க நினைத்தது ஆண் குழந்தை, ஆனால் பிறந்ததோ பெண் குழந்தை. அவங்க நினைக்கிறாங்க, இறைவா நான் பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன் என்று சொல்லும் போது அதற்கு இறைவன் சொல்றான், ஆணும் பெண்ணும் ஒன்றாக இல்லை, அவளுக்கு தகுதியை நாம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய வரலாறை எல்லாம் சொல்லிவிட்டு அந்த குழந்தை இறை வழிபாட்டிலே வளர்றாங்க. அவங்க யாரு, மரியம். அந்த குழந்தைக்கு மரியம் என்ற நான் பெயரை வைத்து விட்டேன் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, தன்னுடைய குழந்தையை இறைவனுடைய பாதையில வளர்க்குறாங்க. எப்படி வளர்றாங்க தெரியுங்களா, பள்ளிவாசல்லையே இருக்கிறாங்க, பள்ளிவாசல்ல கூட்டுறாங்க, பள்ளிவாசல்லையே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கிறாங்க. இதை பார்த்து விட்டு இந்த குழந்தைக்கு பொறுப்பாளியா யார் தெரியுங்களா இருந்தாங்க, ஜக்கரியா நபி பொறுப்பாளியா இருந்தாங்க. என்ன பொறுப்பாளி, உணவு கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை ஜக்கரியா நபி எடுத்துக்கொண்டார்கள். நான் இந்த குழந்தைக்கு உணவு கொடுக்குறேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன், எனக்கு கொடுங்க அந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஜக்கரியா நபி வாங்கிக்கிட்டாங்க. வாங்கினது மட்டுமல்ல, அந்த குழந்தையுடைய அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வழிபாடு, அந்த இறை வணக்கம், அவங்களுடைய தக்குவா, இன்னும் சொல்ல போனா அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு 2 பெண்களை தான் ரோல் மாடல் அல்லாஹ் காட்டுறான். யாரு, லிம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், ஈசா இப்னு மரியம், ஈசா நபியுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 பேரை தான் அல்லாஹ் ரோல் மாடலா காட்டுறான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு. ஏன், அவங்க இறை வழிபாட்டுல வளர்ந்த ஒரு குழந்தைகள். எப்படி இறை வழிபாட்டுல வளர்ந்தாங்க, தன்னுடைய தாய் தன்னுடைய வயிற்றில் சுமந்து கொண்டு இருக்கும் போது அந்த குழந்தைக்காக கேட்ட அந்த பிரார்த்தனை, இறை வழிபாட்டுல வளர்ந்தார்கள். அவரை மட்டுமா அல்லாஹ் கண்ணியப்படுத்தினா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டுமா அல்லாஹ் கண்ணியப்படுத்தினா, அவர்களுடைய பிள்ளையை அல்லாஹ் கண்ணியப்படுத்தலையா, ஈசா நபிய? மறுமை நாள் வரைக்கும் அவருடைய புகழை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம், அல்லாஹ் சொல்லவில்லையா? இதை பார்த்து வளர்ந்த அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கும் போது என்ன சொன்னாங்க, இறைவா இந்த குழந்தைக்கு நீயே பொறுப்பாளன் சொன்னார்களா இல்லைங்களா? எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய இறை அச்சத்தை பாருங்க. ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அது அழகான ஒரு ரோல் மாடலா காட்டுறான் அல்லாஹ். என்ன சொல்றான், அவங்களுடைய இறை அச்சம், அந்த தக்குவா, அந்த பள்ளி வாசல்ல வளரக்கூடிய அந்த இபாதத்துகளை பார்த்து விட்டு ஜக்கரியா நபி கேட்கிறாங்க, எப்பெல்லாம் அவர்களுக்கு உணவு கொண்டு வருகிறார்களோ உணவை பார்த்து விட்டு கேட்கிறாங்க, உங்களுக்கு எங்கே அந்த உணவு கிடைக்கிறது? நான் தானே உணவுக்கான பொறுப்பாளி, ஆனா எனக்கு முன்னால் உங்களுக்கு உணவு கிடைக்கிறது என்று கேட்கும் போது அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால ரப்பி, என் இறைவனிடத்தில் அது எனக்கு கிடைக்கிறது, இறைவன் எனக்கு வழங்குறான் என்று என்ன செய்தார்கள், தன்னுடைய அந்த இறையச்சத்தை பார்த்து அல்லாஹ் அவர்களுக்கு உணவை கொடுத்தான். சின்ன வயசுல இருந்து ஒரு குடும்பத்தை வழி நடத்துங்க, தவறான பாதைக்கு போயிட்டான்னு கண்ணீர் விட்டு அடிக்க அழுவாதீங்க. எந்த இடத்துல அவன் தப்பான பாதைக்கு போவானோ அந்த இடத்துல சரிப்படுத்துங்க அவர்களை. ஆரம்பத்துல எல்லாம் நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எல்லாம் எத்தனை பேர் பெரியவங்க இருக்கிறாங்க, யாராவது ஒரு பெரிய ஆளை பார்த்து எய்த்து பேசுவாங்களா? சின்ன பிள்ளையா இருந்தா கூட கண்ணியமா பேசுவாங்க, அப்படிதானே? யாராவது ஒரு ஆள் விருந்தாளி வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு சொன்ன ஏதாவது எய்த்து பேசுறாங்கன்னு சொன்னா பிள்ளைன்னு ஒரு அறை விடுவாங்க. உன்னோட பெரியவங்க என்னடா மரியாதை கொடுக்குற, அடிச்சாங்களா இல்லைங்களாங்க? அடிச்சுதானே வளர்த்தாங்க. வீட்டுக்கு எந்த அளவுக்கு அடிப்பாங்கன்னா, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிக்கு தண்ணி கொடுக்கும் போது கூட அந்த தண்ணி ஒரு வாய் குடிச்சிட்டான்னு சொன்னா புள்ளேன்னு ஒரு அளவு. எப்படா கொடுக்கலாம்? என்னடா மரியாதை இது? மரியாதைனா என்னன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தார்கள். யார் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வழிமுறைகளை சொல்லி வளர்த்தார்கள். ஆனா இன்னைக்கும் நாம் குழந்தைகளை வளர்க்கிறோம். எப்படி வளர்க்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்மளை வளர்த்தாங்க, நம்ம கரெக்டா இருக்கிறோம், ஆனா நம்ம புள்ள எந்த அளவுக்குன்னா, ஆரம்பத்துல எல்லாம் சில வீடுகளுக்கு, இப்பெல்லாம் இல்ல, ஆரம்பத்துல எல்லாம் வீடுகளுக்கு வெளியில நடந்து போனோம்னு சொன்னா, மகரிபுக்கு தொழுவைக்கு வந்தோம்னு சொன்னா அதிகமான வீடுகளில் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும். குர்ஆனை எடுத்து வைத்து அந்த குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுத்திருந்தாரு. எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்தாங்க தெரியுங்களா? நாமெல்லாம் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். இன்னைக்கெல்லாம் குர்ஆன் சாதாரணமா இருக்கிறது. ஆரம்பத்துல குர்ஆன் எப்படி தெரியுங்களா இருக்கும்? ஒரு பையில சுத்தி
அந்த பைய மூடி அது ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸை கீழே வைக்க கூடாது, மேல வைப்பாங்க. அவ்வளவு கண்ணியமா பாத்துக்கிட்டாங்க. வயசானவங்களா இருப்பாங்க வீட்டுல. மஞ்சில்னு ஒண்ணு இருக்கும். மஞ்சில்னா என்ன? யாசினு, வாக்கியா, அர் ரஹ்மானு என்ற ஒரு 4 அத்தியாயங்களை தொகுக்கப்பட்டதுதான் மஞ்சில். அதை உட்கார்ந்து ஓதுவாங்க. ஓதுறது மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஓதி கொடுப்பாங்க. ஓதுலன்னா தொடைய பிடிச்சு கிள்ளுவாங்க. ஏன்டா ஓதுல? அடிச்சாங்க. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளை மதரசாவுக்கு நம்ம அனுப்புறோம். காலையில 6:30 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. பாதி பல்லு வளைக்கி, பாதி பல்லு வளர்க்காம, பாதி மூஞ்சு கழுவி, பாதி மூஞ்சு கழுவாம, அரை டம்ளர் டீயை கொடுத்து 2 பாக்கெட் பிஸ்கட், 2 பிஸ்கட் கொடுத்து அனுப்பி விட்டுருவோம். அவனுக்கு 6 மணிக்கு வேலைன்னு வச்சுங்களேன், 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பிடுறது. ஓடு. ஒரு மேகி இப்பதான் ரெடிமேடா வந்துருச்சு. மேகியை போயிட்டு கிண்டி கையில கொடுத்துறது, 2 கிண்டி விட்டு கொடுத்து விட்டுறது கையில. ஓடு. அவன் பாதி இங்க ஒண்ணு வேணாம், நீ பாருங்களேன். இன்னைக்கு அந்த தெருவுல ஏறானா இந்த தெருவுல தூங்கிடுவான். 6 மணிக்கு அவனுக்கு என்னங்க தெரியும்? 7 வயசு பையனுக்கு அடிச்சு விரட்டி விட்டுருவோம். போகும்போதும் தூங்கிட்டு போவான், வரும்போதும் தூங்கிட்டு வருவான். சிபிஎஸ்இ படிக்கிறான். எத்தனையாவது? 8வது படிக்கிற பையன் நைட்டு 10 மணிக்கு வரான். ஏன்டான்னு கேட்டா கோச்சிங்க, ஸ்பெஷல் கிளாஸ் கோச்சிங்னு சொல்லி 10 மணிக்கு வரான். காலை 6 மணிக்கு வச்சு ஓடுறான். அனுப்புறோமா இல்லைங்களா? ஆனா மதரசாவுக்கு அனுப்பும்போது அஜிரத்து வயிற்று வலிக்குது பிள்ளைக்கு, நீங்க லீவ் எடுத்துக்கிட்டோம். என்னடா இது? ஸ்கூலுக்கு போனா மட்டும் வயிற்று வலி இல்ல, ஒரு நாள் கூட லீவ் கிடையாது. ஆனா வீட்டுக்கு வரணும்னா, அது மதரசாவுக்கு வரணும்னா மட்டும் வயிற்று வலிக்குதும்பா, தலை வலிக்குதும்பா. என்னடா இது? 4 வயசு பிள்ளைக்கு எங்கடா வயிற்று வலிக்குது? யோசிச்சு பார்க்க வேணாமா? அப்ப எதுக்கு நாம முக்கியத்துவம்? ஏங்க ஒண்ணு வேணாங்க, ஸ்கூலுக்கு நம்ம அவ்வளவு பணம் கட்டி அனுப்புறோம்ல, அவளை பார்த்து அனுப்புறோம்ல, ஒரு எச்சி துப்புவதை கூட சொல்லி கொடுக்க மாட்டாங்க. கூட்டி கேளுங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க? பொது பாடம் என்ன நடத்துறார்கள்? ஆனா மதரசாவுல எச்சி எப்படி துப்பணும், பாத்ரூமுக்கு எப்படி போகணும், நீ எப்படி தூங்கணும், எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் பள்ளிவாசல், மதரசா. ஆனா அதுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. பல வீடுகள்ல ஆரம்பத்துல ஓத சொல்லுவாங்க, ஓதுங்கடாம்பாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா மாறிடுச்சு குடும்ப சூழ்நிலை? ஒரு குடும்பம், ஒரு முஸ்லிம் குடும்பம் எப்படி தெரியுங்களா இருக்கிறது? ஆரம்பத்துலலாம் பாங்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கல, மருமக வீட்டுல தலையில துணி போடல, அவ்வளவுதான். யார கேட்டு நீ துணி போடல, பாங்கு சொல்றாங்களே, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிறாதா, இப்படிலாம் பேசுறாங்க. தலையில துணி போடணும் பாங்கு சொன்னா. இன்னைக்கு வீட்டு டிவியே ஓடிக்கிட்டு இருக்கு. பாங்குக்கு பதில் சொல்லுங்க, படுத்து கிடக்க கூடாது. எப்படிலாம் வளர்த்தாங்க தெரியுங்களா? மேற்க பக்கத்து கால் நீட்டாத, குர்ஆன் இருக்கு கால் நீட்டாத, சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அதனுடைய வழிபாடு சரியாக வளர்ந்தார்கள். ஆனா இன்னைக்கு ஒரு பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறோம். நீ படிப்பை பத்தி தெரியுமா? சார்ஜிபிட்ட போய் கேள்றா. உனக்கு அவன் இன்னைக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கான். ஜெமினி ஆப்பை பத்தி உனக்கு தெரியுமா பாப்பு அப்படிங்கிறான். ஜெமினி ஆப்பை பத்தி நான் ஏன்டா தெரிஞ்சு வச்சுக்கணும்? இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் குர்ஆன்ல எத்தனை சூறா இருக்கிறது, எத்தனை வசனங்கள் இருக்கிறது, அதை சொல்லி கொடுக்க மாட்டோம். நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் யாரு, அதை அல்லாஹ் கேள்வி கேட்பான. கபூர்ல கொண்டு போய் வைத்த உடனே அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகள்ல முதல் கேள்வியா இருக்கிறது, உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய நபி யார் என்று கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்வியை சொல்லி கொடுக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு குழந்தைகளை இறை வழிபாடு, அதாவது ஒரு குடும்பத்தை நாம் வழி நடத்தணும், நம்ம குழந்தைங்க தாங்க. அந்த குழந்தைகளை எந்த இடத்துல இருந்து பக்குவப்படுத்தி கொண்டு போகணுங்கிறதை இஸ்லாம் நமக்கு அழகான முறையில வழிகாட்டி இருக்கிறது என்பதை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடியும். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை கூட்டிட்டு வராங்க. யாரு? அவங்களுடைய தந்தை கிடையாது. அபூ தல்ஹா என்பவங்க அனஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய தந்தை கிடையாது. அவங்களுடைய தந்தை மாலிகி என்பவங்க தான். இவங்க வளர்ப்பு தந்தை தான்.
இவங்க கூட்டிட்டு வராங்க. அபூ தல்ஹா அனஸ் ரலியல்லாஹு அவங்கள சின்ன பையனா இருக்கிறாங்க, கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில கொடுத்து விட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த குழந்தை இறை வழிபாட்டில் வளரக்கூடிய ஒரு குழந்தையாக மாற்றி விடுங்க என்று என்ன செய்தார்கள்? அழகான முறையில் அந்த குழந்தையை கையில பிடித்து கொடுத்தார்கள். இன்றைக்கு ஹதீஸ் கலைகள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய 3வது இடத்துல அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். நிறைய செய்தியில் அறிவிக்கக்கூடியவர்கள். ஏன்? மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பல குடும்பங்களில் இன்னைக்கு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறதா இல்லைங்களா? சண்டை சச்சரவு நடக்கிறதா இல்லைங்களா? அதற்கு அழகான தீர்வை இஸ்லாம் சொல்லி காட்டி இருக்கிறது. அதை நாம் நம்முடைய குடும்பத்துல நடைமுறைப்படுத்துறோமா? ஒண்ணு வேணாங்க, வீட்டுக்குள்ள போகும்போது வீட்டுல பிரச்சனை ஆரம்பிக்கிறதே எங்க? செருப்பு கழட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சிடும். ஒரு செருப்பு கழட்டிட்டு போறதுல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதா இல்லைங்களா? ஏங்க உங்கள்கிட்ட எத்தனை முறைங்க சொல்றது செருப்பை வெளியில கழட்டிட்டு வாங்கன்னு? எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க இருக்குது, உள்ள கழட்டிட்டு வந்து போடுறீங்களே. உங்களை பார்த்து அவன் சரியா வளருவானா? ஆமா ஆமா, எங்களை பார்த்தா மட்டும் சரியா வளர மாட்டான், உங்களை பார்த்தா சரியா வளர்ந்துருவான். அங்கேருந்து ஆரம்பிக்குது பிரச்சனை. நடக்குதா இல்லைங்களா? அப்ப அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீட்டிற்குள் போகும்போது பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த குடும்பத்தின் மீது உண்டாகட்டும் என்று சொல்லி நீ உள்ள போங்க. சலாம் சொல்லிட்டு உள்ள போங்கன்றாங்க. ஒரு குடும்பம் அப்படி இருக்கணும். சண்டை வராதீங்க, சண்டை போடாதீங்க. குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அதை சரி பண்ணவே முடியாதுங்க. நண்பர்களுக்குள்ள சண்டை சேர்ந்துக்குவாங்க. கணவன் மனைவி 50 வருஷம் பேசாம இல்லவங்களா இருக்கிறாங்க, பத்திரிக்கையில. இந்த புள்ள கேட்பான், நீ பாப்புட்ட பேசி எத்தனை நாள் மாச்சு? உன்னை பெக்கிறதுக்கு முன்னாடி பேசினதுடா. நடக்குதா இல்லைங்களா? இன்னை வரைக்கும் மூஞ்சி கூட ஒரே வீட்டுல இருப்பாங்க, ஒன்னா இருப்பாங்க, சாப்பாடெல்லாம் வைப்பாங்க. இப்பெல்லாம் என்னமா ரூம்ல தான் இருப்பாரு, வாங்க சாப்பிடுவோம்லாம் கூப்பிடுறது கிடையாது. எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்ல சாப்பாடு வச்சாச்சு வந்துருங்க, எஸ்எம்எஸ் அனுப்பி விடுறது வாட்ஸ்அப்ல. இல்லையா புள்ளைய விட்டு தூது அனுப்புறது, லே சாப்பாடு வச்சாச்சு போய் பாப்பு கூட்டு வாடா. இப்படிதான் பல குடும்பங்கள்ல நடக்கிறதா இல்லைங்களா? அப்ப அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வீட்டிற்குள் போகும்போதே ஷலாங்கல்ட்டு உள்ள போயிடுங்க, அங்க இருக்கிற ஷைத்தான் விரட்டு ஓடி போயிட போறேன். இல்லையா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்க வீட்டுல குடும்பத்துல சண்டை நடந்துகிட்டே இருக்கிறதா? அதற்கு அழகான தீர்வு என்ன? யாருடைய வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அவருடைய வீட்டில் ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான், ஷைத்தான் அறுக்க மாட்டான். எத்தனை வீடுகள்ல சூரத்துல் பக்ரா ஓதுறாங்க? ஒரு நாளைக்கு 25 நாடகம் போடுறாங்கன்னா அந்த நாடகத்தை மட்டும் கரெக்டா சொல்லிடுறோம். தப்பா சொல்றதுக்கு இல்லைங்க, உண்மை நடக்கிற நிகழ்வு தானே. இன்னைக்கு ஒண்ணு வேணாம், நீங்க ரொம்பலாம் ஆய்வு செய்ய வேணாம். பிரச்சனைகள் அதிகமா குடும்பத்துல இருக்குங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்ன தெரியுங்களா? சமீபத்துல இந்த இப்ப நேத்து முந்தானத்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வந்தாரா இல்லைங்களா? அவருக்கு முன்னால ஒரு நீதிபதி வந்தாங்க. அந்த நீதிபதியுடைய கருத்து என்ன தெரியுங்களா? இது வரைக்கும் இந்தியாவுல 5 கோடி வழக்குகள் நிலுவையில இருக்கிறது. அதற்கு அதிகமான வழக்குகள் குடும்ப வழக்கு, சண்டை பிரச்சனை. இந்த வரைக்கும் கும்பகோணம், இந்த கும்பகோணம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கடைசி பெஞ்சு அதுதான். ஒவ்வொரு செக்ஷனா பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுல கடைசி செக்ஷன் வந்து குடும்ப பிரச்சனை, அங்கதான் கூட்டம் அதிகமா இருக்கும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னார், உங்க குடும்பத்துல பிரச்சனை வருதா, உடனே என்ன செய்யுங்க? சூரத்துல் பக்ரா ஓதுங்க. ஓதுனீங்கன்னா இருக்க மாட்டான், ஷைத்தான் ஓடி போயிருவான். இது ஒரு அழகான குடும்பத்திற்கு ஒரு ரோல் மாடலுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையா துஆவை? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கி வ ரிதா நஃப்ஸி வ ஸினத அர்ஷி வ மிதத கலிமாத்தி. தன்னுடைய மனைவி இடத்துல கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலை நான் எழுந்து சென்றதிலிருந்து நான் திரும்பி வர வரைக்கும் இங்கதான் அமர்ந்திருக்கிறாயா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே. என்ன செஞ்சிட்டு இருக்க? திக்ர் செஞ்சுட்டு இருந்த. எது? ஃபஜர் தொழுதுல இருந்து அந்த ஷல்லால இருந்து எழுந்திருக்கவே இல்லை. சூரிய முதிர்ச்சி வராங்க அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு. அப்ப கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே சிறந்தது தெரியுமா? நீ இந்த திக்ரை காலை ஃபஜர் தொழுது விட்டு ஓது, இந்த உலகத்திலேயே அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவா. அதுக்குத்தான் ஷைத்தான் இரவு நேரங்கள்ல மீட்டிங் எங்க தெரியல போடுறான்? கடல்ல போடுறான்.
அதுல எல்லா ஷைத்தானையும் கூப்பிட்டு வழி கெடுப்பான், கேட்பான். வழி கெடுக்க மாட்டான், கேட்பான். நீ எப்படி வழி கெடுத்த? நான் ஒரு தொழுவைக்கு போனாரு வழி கெடுத்த. நீ என்ன வழி கெடுத்த? நான் ஒரு நோன்பு வச்சாரு வழி கெடுத்த. நீ என்ன வழி கெடுத்த? அவர் ஜும்மால இது பணம் போட போனாரு, 500 ரூபா இருந்துச்சு, 500 ரூபா தான் எடுத்தாரு, நான் 20 ரூபாய் போட வச்சுட்டேன். சரி சரி, அப்படியா? எல்லாத்தையும் கேட்டுக்குவான், எல்லா லிஸ்டையும் வாங்கிக்குவான். கடைசியா ஒதுங்கி ஒதுங்கி ஒருத்தன் நிற்பான். அவன் யாரு தெரியல? குட்டி செய்தான். அவனை கூப்பிட்டு விசாரிப்பான், இங்க வாடா, என்னடா நீ பண்ண அப்படிங்கும் போது அவன் சொல்லுவான், அழகா சொல்லிட்டு போயிடுவான், நான் பெருசான இவங்க செய்யற மாதிரிலாம் இபாதத்து வணக்க வழிபாடெல்லாம் நான் கெடுக்கல, ஒன்னே ஒண்ணுதான் கெடுத்து விட்டு வந்தேன். என்ன கெடுத்த? கணவன் மனைவிக்குள்ள சண்டையை முட்டி விட்டு வந்த. வாடா ராசா ஈர கொலைய நீ தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குவது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அப்ப நம்மளுடைய குடும்பத்துல இது மாதிரி சண்டை சச்சரவுகள் இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ, அதான் அல்லாஹ் சொல்றான், உங்கள் குடும்பத்தாரிடத்தில் மன நிம்மதி ஏற்படுத்தி இருக்கிறோம். குடும்பம் என்பது ஒரு நிம்மதிங்க. ஒரு மனுஷன் வெளியில 1000 கஷ்டங்கள்ல வருவான், 1000 பிரச்சனைகளுக்கு வருவோம். நம்ம பிள்ளைய பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம பிள்ளையே சரியில்லைண்டா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிற மாதிரிதான். ஏற்கனவே மனசு வெந்து போயிருப்போம், அதுல வேலை பாய்ச்சிற மாதிரி இருக்குதா இல்லைங்களா? அப்ப நம்மளுடைய குடும்பம் அழகான ஒரு குடும்பமாக வளர வேண்டும் என்றால், இஸ்லாம் காட்டிய அந்த முறைப்படி நம்மளுடைய குடும்பத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இஸ்லாம் சில வழிமுறைகளை நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டி இருக்கிறது. அதிலே சிறந்தது, வீட்டிற்கு செல்லும் போது சலாத்தை சொல்லுங்கள். அதே போன்று யாருடைய வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் இருந்து ஷைத்தான் அப்புறப்படுத்தப்படுகிறான் என்று விசுவாசம் சொன்னார்கள். அந்த துவா அதே போன்று நாம் நம்மளுடைய குடும்பத்தை அமைத்து கொண்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற நன்மையான விஷயங்களை நம்மளுடைய குடும்பத்தாருக்கு ஏவி சிறந்த ஒரு குடும்பமாக நாளை மறுமை நாளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு குடும்பமாக வாக்கி அருள் புரிவானா என்று சொல்லி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன்.